காலங்காத்தால முழிச்சதும் முழிக்காததுமா பல்ல விலைக்கு முடிச்சோடனே ஒய்ஃபு துணியை காய போட சொல்லிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்குலாம் ஜஸ்ட் ½ hour துணியை காய போட்டா போதும், சூப்பரா காஞ்சிரும். ஆனா என் பின்னாடி பாருங்களேன், கொஞ்சமா கார்மேகங்கள் தென்பட்ட மாதிரி இருக்கு. அப்படியே துணியை காய போட்டு வந்து தொட்டில ஆட்டி மகனையும் தூங்க வச்சாச்சு. அந்த பயல தூங்க வச்சாதான் நம்ம 4 வாய் தோசை சாப்பிட முடியும். அப்படியே தோசை சாப்பிட்டு முடிச்ச கையோட ஒய்ஃபு மீன் சாப்பிடலாம் மதியானம்னு சொன்னாங்கன்னு மீனை வாங்கிட்டு வந்து கையோட கழுவியும் கொடுத்துட்டேன். நான் ஒரு பக்கம் இங்க குழம்புக்கு மீன் ஆரவாரமா கழுவ, அவங்க ஒரு பக்கம் காய்கறிகளை அம்சமா வெட்டன்னு சொல்லிட்டு கிச்சன் ஒர்க்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த வேலையெல்லாம் காலையில நம்மால் தூங்குறதுக்குள்ள முடிச்சாகணும். கொஞ்சம் கிச்சன் ஒர்க்ஸை நான் ஒய்ஃப் கூட ஷேர் பண்ணிக்கவே, மகனும் முழிச்சிட்டாப்லன்னு அவரை ஹைட்ரேட் பண்றதுக்கு தண்ணியும் கொடுத்தாச்சு. இந்த கேப்ல ஒரு பக்கம் சோறு வெந்திருச்சு, குழம்பு கொதிச்சிருச்சு, சூடான எண்ணெயில காலிஃபிளவரும் பொரிஞ்சிருச்சு. இந்த கேப்ல மகனுக்கும் தலைக்கு தண்ணி ஊத்தியாச்சு. குளிக்கிறதுனா போதும், நம்மால் ஜாலி ஆயிடுறாப்ல. கேப்ல தொட்டில உச்சா போயிட்டான்னு தொட்டிலேயே மாத்திட்டேன். அப்புறம் அந்த 3 கமெண்ட்டையும் வாசிங்க. நான் நேம் கேட்டா கூட ரிப்ளை பண்ண மாட்டேனா, ஆனா வியூஸ் வேணும், அதுல இருந்து வர்ற ப்ரொமோஷன்ல வேணும், அதுல இருந்து லேக்ஸ் கணக்குல காசு வேணும், ஆனா ரிப்ளை மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ அந்த நண்பர் சொல்ற மாதிரி நிறைய வியூஸ் வரணும், நிறைய லைக்ஸ் வரணும், அதெல்லாம் வச்சு நல்லா ப்ரமோஷன் வீடியோ பண்ணி லேக்ஸில் சம்பாதிக்கணும். ஆனால் யாருக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நான் பெரிய யூடியூபர், நிறைய வியூஸ் வருது, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது. அப்போது நம்ம திமுறாக தான் இருக்கணும். நம்ம வந்து வேறு லெவல், நம்ம தான் மாசு, நம்ம தான் இந்த உலகத்திலேயே நம்ம யாருக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது, கெத்தாக இருக்கணும். அப்படி நான் வேணும்னே ரிப்ளை பண்ணாமல் இருக்குன்னா, இல்லை எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்குமா நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு? நான் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் மிஸ் ஆயிரும். இப்போ 100 கமெண்ட் வருதுன்னா அதில் ஒரு 10 பேருக்கு ரிப்ளை பண்ணிடுவேன், ஒரு 30 பேருக்காச்சும் வாசிச்சு லைக் போட்டுருவேன். ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடும், மிச்சத்துக்கு மிஸ் ஆயிடும். ஓகேவா? அப்படி மிஸ் ஆகிறதுக்கு என் பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்குன்னா என்னவா இருக்கும்? அதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். என் தரப்பு நியாயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் மெசேஜ்லையோ மெயிலையோ யூடியூப் கமெண்ட்ஸ்லையோ யாருக்காச்சும் ரிப்ளை பண்ணலன்னா மன்னிச்சுக்கோங்க. கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேன், இது எதுவுமே திமிருலையோ வேணும்னே பண்ணக்கூடாதுன்னு பண்ணல. இல்லை, அந்த ஆண்டவனே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் வர எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. ரைட் நண்பர்களே, அப்போ நாங்கள் அப்படியே உத்தரவு வாங்கிட்டுங்களா?